இந்தியா விமான நிலைய பொறுப்பு ஆணையம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ வாஸ் கான்செப்ட் இன் 1995. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1995 தொடங்கப்பட்டது. இட் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. செக்யூரிட்டின்னு சொல்லலாம், பாதுகாப்பு அளிக்கிறது. ஏஏஐ அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், upgrading, maintaining and managing civil aviation infrastructures in India. இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் பராமரித்தல், மேம்படுத்தல் மற்றும் நிர்வாகம் ஆகிய பணிகளை மேற்கொள்கிறது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேஷன் விஷயம் ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். தகவல்கள், தன்னுடைய எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களுடைய பரிமாற்றத்தை தான் நம்ம தகவல் தொடர்பு என்கிறோம். எதெல்லாம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம்? இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியா. தகவல்கள், எண்ணங்கள், அதனுடைய கருத்துக்களுடைய பரிமாற்றமே தான் தகவல் தொடர்பு ஆகும். டெக்னிக்கலி டஸ் ஒண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்டு. தகவல் தொடர்பு துறையில் தொழில்நுட்பம் வியக்கத்தக்க வகையில் உள்ளது. Communication is categorized into personal and mass communication. தகவல் தொடர்புகள் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அப்படின்னா தனி மனித தகவல் தொடர்பு, பர்சனல் கம்யூனிகேஷன். அதர் ஒன் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா பொது தகவல் தொடர்பு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றில் பர்சனல் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எது பார்க்கலாம்? பர்சனல் கம்யூனிகேஷன், தனி மனித தகவல் தொடர்பு. The exchange of information between the individuals is called personal communication. தனி நபர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் தனி மனித தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. It includes post and telegraph service, telephone, mobile phone, shortage message service, fax, internet, email, etc. இது அஞ்சல் சேவை, தந்தி, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல்கள். நெக்ஸ்ட் ஒன்றில் பிரதிகள், இணையதளம் மற்றும் மின் அஞ்சல் போன்றவைகளை உள்ளடக்கியதாக தனி மனித தகவல் தொடர்பு ஆகும். பர்சனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் enables the user to establish direct contact. தனி மனித தகவல் தொடர்பு அமைப்பு பயணிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. The Indian Postal Network is the largest in the world with 1,50,000 post office. உலக அளவில் மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறையாகும். அதை கூட லைன் பண்ணிக்காங்க. உலக அளவில் மிகப்பெரிய அஞ்சல் துறை எதிரான இந்தியாவில் 1,55,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளது. ஆஃப் திஸ் மோர் தென் 1,39,000 post offices are located in rural area. இவற்றில் 1,39,000 மேற்பட்ட தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள 1,39,000 post offices are located in rural area.
இவற்றில் 1,39,000 மேற்பட்ட தபால் நிலையங்கள் கிராம நிலையங்களில் அமைந்து உள்ளன. The postal service was opened to the public in the country in 1837. இந்திய அஞ்சல் சேவை மக்களுடைய பயன்பாட்டிற்காக 1857 ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போ 1837 ஆண்டு இது தொடங்கப்பட 57 1837 தொடங்கப்பட்டது. The first Indian post system was issued in 1852 in Karachi. இந்திய அஞ்சல் துறையினுடைய அப்போ முதல் அஞ்சலாக உள்ள அட்டைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் வான்வழி மற்றும் நிலவழி மூலமாக பல்வேறு இடங்களுக்கு சாவி மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை 1858 ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. முதல் அஞ்சல் சேவை எங்கடா கொண்டு வரப்பட்டதுன்னா கராச்சி. Collecting and delivering mail is the primary functions of the Department of Post. அஞ்சல்களை சேகரித்தல் மற்றும் விநியோகம் செய்வது இந்திய அஞ்சல் துறையின் முக்கிய பணியாகும். It introduced the quick mail service in 1975. இத்துறை விரைவு அஞ்சல் சேவை 1975 அறிமுகம் செய்து. அதுவும் லைன் பண்ணிக்கா. விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டனா 1975. The quick mail service functions on the basic of the system of PIN. PIN means உங்களுக்கு தெரியலனா லைன் பண்ணிக்கோங்க, எழுதிக்காங்க. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். PIN means போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். அப்போ நம்ம எல்லாமே பின்கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பின்கோடுக்கு போஸ்டல் இண்டெக்ஸு நம்பர் 1972 ஆண்டு அறிமுகப்படுத்த அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்பட்டு வருகிறது. The premium products include the money order, e-money order, speed post, express parcel post, business post, media post, satellite post, retail post, greeting post, data post, speed net and speed passport service. நம்ம திரும்ப பின்னுக்கு பாருங்கள். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், அதான் பின்னு போஸ்டல் இண்டெக்ஸு நம்பர். அந்த போஸ்டல் என்னென்ன சேவைகளை செய்ய அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண அஞ்சல், அதான் மணி ஆர்டர். மணி ஆர்டர்னால் மின்னணு பண அஞ்சல். நெக்ஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்னால் விரைவு தபால். எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட் அப்படின்னா விரைவு சிப்ப அஞ்சல். பிஸ்னஸ் போஸ்ட் அப்படின்னா வணிக அஞ்சல். நெக்ஸ்ட் மீடியா போஸ்ட்னா ஊடக அஞ்சல். சேட்டலைட் போஸ்ட்னா செயற்கைக்கோள் வழி அஞ்சல். அப்புறம் ரிட்டைல் போஸ்ட்னா சில்லறை அஞ்சல். கிரீட்டிங் போஸ்ட் அப்படின்னா வாழ்த்து அட்டைகள். டேட்டா போஸ்ட்னா தகவல் அஞ்சல். அப்போ நெக்ஸ்ட் ஸ்பீட் நெட் துரித சேவை. ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸ்னால் விரைவான கடவுச்சீட்டு சேவைகளை அஞ்சல் துறை வழங்கி வருகிறது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இன் ஏஷியா. அதுவும் லைன் பண்ணிக்கா. ஆசியாவில் மிகப்பெரிய தகவல் தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. Apart from the urban area, more than 2/3 of the village in India have already been covered with the subscriber trunk dealing. அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், லைன் பண்ணிக்காங்க. அப்போ நகர்ப்புற பகுதி மட்டும் அல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் எஸ்டிடி அது என்ன உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு, அதை லைன் பண்ண ரொம்ப முக்கியம். எஸ்டிடின்னா நமக்கு தெரியாது.
தெரிஞ்சிருந்தால் திரும்ப தெரிஞ்சுக்க. சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டீலிங் தொலைபேசி வசதி செய்யப்பட்டு உள்ளது. While international communication can be made through ISD, international subscriber and dialing அதுவும் லைன் பண்ணிக்க. வெளிநாட்டில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள ISD முறை அது வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங் சர்வதேச சந்தார அழைப்பு பயன்படுத்தப்படுகிறது. There is an uniform rate of SD facilitated all over India. உள்நாட்டு சந்தாதார அழைப்பிற்கு நாடு முழுவதும் ஒரு சீரான அழைப்பு கட்டண முறை நடைமுறையில் உள்ளது. டெலிஃபோன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். தொலைபேசி என்பது வாய்வழி தகவல் பரிமாற்ற முறையாகும். இட் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்சியல் ஃபார் த growth ஆஃப் காமர்ஸ். வணிக வளர்ச்சிக்கு இது மிக உதவியாக உள்ளது. இட் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார்மேஸ். இட் ப்ரொவைட் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். இது உடனடி தகவல் தொடர்பை வழங்குதல் மக்களால் முன்னுரிமை அளிக்கப்படும் துறையாக விளங்குகிறது. மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆர் த அதர் பர்சனல் கம்யூனிகேஷன் யூஸ்டு இன் த கண்ட்ரி. கைபேசி, பிரதி அஞ்சல் மற்றும் இணையதளம் போன்றவை நாட்டில் பயன்படுத்தப்படும் மற்ற தனி மனித தகவல் தொடர்பு சாதனங்களாகும். நெக்ஸ்ட் டைட்டில் மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். தேங்க்யூ.